பழனிசாமி சொல்கிறார், இவர் பதில் சொல்லிவிட்டார். பதில் சொல்லிட்டாருந்தீங்க. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் வந்து இப்போ கிட்டத்தட்ட கிரியேட் ஆயிருச்சு. 2026 திமுக தான்ப்பா, ஏன்னா திமுகவோட அலையன்ஸ் பார்ப்பா அப்படியே பிச்சு பேசுகிறாமல் அருமையான ஒரு அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. முதலமைச்சரோட பர்த்டேக்கு முதலமைச்சர் கூட அதிகமாக பேசலை, கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரும் விஜயை திட்டி, விஜயை அடித்து, விஜயை உதச்சி, ஐயா முத்தரசெல்லாம் அவ்வளோ வந்து பேசியிருந்தாங்க. அப்போ இவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இவங்க எல்லாரும் இவ்வளவு பிணைப்பாக இருக்கும்போது வீழ்த்துவது எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அவங்க தான்ப்பா அப்படின்னு. அந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முழுமையாக நான் இது பார்வை என்று சொல்வதை விட இது ஒரு மாயை. இந்த மாயையை திமுக திட்டமிட்டு கட்டமைக்கிறது. ஓகே. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு புகழ்ந்து பேசினாங்கன்னு சொன்னீங்க. மேடை இருக்கும்போது சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் அவருக்கு பர்த்டே, அவருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட்டுன்னு கொடுக்குறதா தான் விஜய் 4 குத்து குத்துங்க அப்படின்னு முத்திர சார் சொல்ல பிரமாதமாக பண்ணிவிடுவான் அப்படின்னு போய் நேற்று கட்சி தொடங்கிய நடிகர்னு 2 திட்டு தரணும் சிஎம். கரெக்ட். இல்லை, ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேப்பரில் தான் பார்ட்டி இருக்குது, கட்டமைப்பு இல்லை. விஜய் அவ்வளோ சின்சியராக டிஎம்கே வாட்ச் பண்ணுதா? விஜயை தவிர எதையுமே வாட்ச் பண்ணல. அங்கே ஊர்ந்து ஊர்ந்து அதிமுக என்ற ஆமை முன்னேறிச்சு கொண்டே இருக்கிறது தினந்தோறும். இல்லை, எடப்பாடி பற்றி தான் பேசுவார், அதிமுக பற்றி தான் அவங்க பேசணும். இவங்க வந்து பிஜேபி அடிமைகள் ஏதோ திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் விஜயை புதுசாக அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க. விஜய் இவர்களின் சிந்தனையில் புகுந்து தினந்தோறும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பெருசாக ஆக்டிவிட்டியே பண்ணலையே சார். அப்போவே இப்படி விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சார்? பொலிட்டிக்கல் எனிமியை திமுக வீழ்த்தணும், கொள்கை எதிரி பிஜேபியை வீழ்த்தணும், இதுதான் கட்சி ஆரம்பிச்சார். இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே. 2 நடிகர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல் இது. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஆக்டர்? ஓ, அப்போ நீ உதயநிதி நச்சதான் ஒத்துக்கவே இல்லையா? இல்ல நான் அந்த பொருளை சொல்ல. நீ ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. இல்ல, நான் அந்த மாதிரி பொருளை சொல்ல. அந்த பொருள் தான் நான் 2 நடிகர்னு சொல்றேன். வந்துருச்சு. நான் விஜயஜித்னு யோசிச்சேன். உண்மையிலேயே நான் விஜயஜித்னு யோசிச்சேன். இப்போ அரசியல் பிரச்சனை அப்போ அவர் நடிகல எந்த படத்துல எனக்கு அந்த கருத்து தான். ஆனா நான் இவ்வளவு வெளிப்படையா சொல்ல மாட்டேன். நான் உண்மையிலேயே தப்பு அருள்மொழி. இது அவரே நடிகர்லன்னு தான் போனேன். எல்லா படமும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுது, வேற வழி இல்லாம